உலகத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். தமிழின் தொன்மை என்பது ஒருபுறம், தமிழின் தொடர்ச்சி என்பது பெருவரம். தமிழ் பாலம் உலகில் பல இடங்களில் பல நாடுகளில் நடைபெறுகின்ற கலை, பண்பாடு, கலாச்சாரம், இந்திய பாரம்பரியம், அதனையொட்டிய பல நிகழ்ச்சிகளை மக்களிடம் குறிப்பாக உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதுதான் தமிழ் பாலம். தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய சங்ககாலம் தோராயமாக கிமு 300 முதல் கிபி 300 வரை நீண்ட நெடிய காலமுடையது. இது பண்டைய தென்னிந்தியாவில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை உள்ளடக்கிய சங்கத்தை குறிக்கிறது. தமிழ் சித்தர் அகத்தியர் மதுரையில் முதல் தமிழ் சங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தியதாக பரவலாக நம்பப்படுகிறது. முதல் 2 சங்கங்களின் அனைத்து படைப்புகளும் காணாமல் போய்விட்டன. 3ஆம் சங்கத்தின் படைப்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. தமிழர்களின் ஆரம்பகால வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்கு சங்க இலக்கியங்களே ஆதாரமாக உள்ளது. 10,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்டது தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும். இவையாவும் இன்றும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பது உண்மை. அதை நிரூபிக்கும் ஒரு முயற்சியே தமிழ் பாலம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன காணப்போகின்றோம்? நியூயார்க்கில் டைம் ஸ்கொயரில் மிகப்பெரிய ஒரு வெள்ளோட்டமாக கார் ஓட்டம். அவர்கள் ராமர் படத்தையும் கொடிகளையும் ஏந்தியபடி. பொங்கல் கொண்டாட்டங்கள் உலகெங்கும். நாம் முதல் நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஸ்காட்லாந்து பொங்கல் விழா நிகழ்ச்சியை ஒளிபரப்பியவுடன் பல நாடுகளிலிருந்து தமிழர்கள் எங்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்தை ஒளிபரப்புங்கள், பஹ்ரைனில் கொண்டாடிய பொங்கலையும் நாம் ஒளிபரப்பினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் ஒரு மிகச்சிறந்த பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ந்து தமிழர் திருவிழாவை எல்லோருமே சிறப்பாக பாரம்பரியத்துடன் கொண்டாடினார்கள். அதில் ஒரு சில காட்சிகளை பார்ப்போமா? இதை பாருங்க, தை மாதம் பிறந்த உடனே அத்தனை மகிழ்ச்சி, அறுவடை திருநாள். உஸ்பெகிஸ்தானில் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இந்த பாடலை பாடி மகிழ்ந்து ஆடுவது யாருன்னா உஸ்பெக் சிறுமிகள். இந்த பாடலை நீங்களும் கேளுங்களேன். தங்கமே தங்கம்
தங்கமே தங்கம், ஐப்பட்டியில் கடையெடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், கழனியெல்லாம் கொண்டாடி தங்கமே தங்கம், கை குழந்தா வழி கொடுக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்மா நீங்களையும் தங்கமே தங்கம், கை குழந்தா வழி கொடுக்கும் தங்கமே தங்கம். பரதநாட்டியம் என்றாலே தமிழகம்தானே நினைவுக்கு வரும். பரதநாட்டியம் உலகெங்கும் பல கலைஞர்கள், குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற பல காட்சிகள், கண்கொள்ளா காட்சிகள் விருந்துதானே. நடனக்கலை உலகின் பல நாடுகளில் தொடர்ந்து நடனக்கலையை கற்றுக்கொண்டு பரதத்தில் ஜொலிப்பவர்கள் பல பேர். அவர்களில் ஒருவர்தான் பரதம் மற்றும் குச்சிப்புடி கலைஞர் அர்ச்சனா அவர்கள்தான். ஜகன் நிபகதே ஜகன் நிபகதே ஜகன் நிபகதே நமஸ்காரம். என் பேர் அர்ச்சனா ராஜா. நான் பரதநாட்டியம் அண்ட் கூச்சிப்புடி டான்ஸர், டீச்சர் அண்ட் கொரியோகிராஃபர். ஒரிஜினலாக சென்னையில் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போது கரண்ட்லி ஐ எம் இன் கலிஃபோர்னியா. என்னோடய இனிஷியல் ட்ரைனிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பத்மா சேஷாத்ரிங்கிற பள்ளியில் தான் நான் படித்தேன். அங்கே கலைக்கும் கல்விக்கும் ஈக்குவலான முக்கியத்துவத்தை கொடுத்ததுனாலையா என்னென்னு தெரியல, பட் சின்ன வயசுலேருந்தே ஸ்டேஜ், சபை அதெல்லாம் ரொம்ப புதுசான விஷயமா எனக்கு இருந்தது கிடையாது. அங்கே தான் என்னோடய முதல் ஆசிரியை ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன் அவர்களை நான் வந்து சந்தித்தேன். அவங்கள தவிர ஸ்ரீமதி காயத்ரி சுந்தரம் அப்படிங்கிறவங்க, இந்த 2 பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான மென்டர்ஸ்னு சொல்லலாம். அவங்க என்னை ஸ்டேஜுக்கு அறிமுகப்படுத்தி கேரக்டர்ஸ், ட்ராமா, நாட்டியம், நாடகம் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஒரு 6 வயசுலேருந்தே நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே அந்த ட்ராவல் பண்ணி அந்த ஜேர்னி போகும்போது எனக்கே தெரியாமல் ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன், ஷீ ஹேப்பன் டு பி அ டான்ஸ் டீச்சர் இன் அவர் ஸ்கூல். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கக்கிட்டே போய் நான் சேர்ந்துட்டேன் ஒரு மாணவியாக. அப்போ ஆரம்பித்து 15 வருஷம் அப்படியே அவங்களோட போயிடுது. ஸோ பரதநாட்டிய கலையை ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக, ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும்னு அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த பயணம் தான் இது. கிடதக தகஜம் தகணம் தகுன் தரிகிட தக தகிட தகிட திமி ததிமி தகிட கிடதக தேஹி தத்தத்தாம் ராரா தரிகிடதக தெந்த தரிகிடதக தெந்த யதுவம்ச சுதாம் புதி சந்திர சுவாமி ராரா யதுவம்ச சுதாம் புதி சந்திர சுவாமி ராரா யதுவம்ச சுதாம் புதி சந்திர யதுவம்ச சுதாம் புதி சந்திர சுவாமி ராரா சுவாமி ராரா யதுவம்ச சுதாம் புதி சந்திர யதுவம்ச சுதாம் புதி சந்திர சுவாமி ராரா சுவாமி ராரா யதுவம்ச சுதாம் புதி சந்திர யதுவம்ச சுதாம் புதி சந்திர சுவாமி ராரா
यदुवंशसुधा बुधिचन्द्र स्वामिनारा यदुवंशसुधा बुधिचन्द्र यदुवंशसुधा बुधिचन्द्र स्वामिनारा यदुवंशसुधा बुधिचन्द्र स्वामिनारा यदुवंशसुधा बुधिचन्द्र यदुवंशसुधा बुधिचन्द्र கூச்சிப்புடி ட்ரைனிங் அதோட முக்கிய காரணம் என்னோடய ஆசிரியர் காசி ஐசோலா அவர் தான். அவர்கிட்ட தான் நான் முழுசாக கற்றுட்டுருக்கேன். அண்ட் கூச்சிப்புடியில் வந்து அது ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த மெல்லட்டூர்னு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் கூச்சிப்புடி அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து வந்த ஸ்டைல் அது. குரு டாக்டர் வெம்பட்டி சின்னசத்தியம் அவர்கள் 1960s சென்னைக்கு வந்து கூச்சிப்புடி ஆர்ட் அகாடமி அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தார். இன்ட்ரெஸ்டிங்லி என்னோட குரு ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன் பரதநாட்டியம் கற்றுண்டவங்க அவங்கக்கிட்ட அவங்களும் அவங்களோட சிஸ்டர் போத் ஆஃப் தெம் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மாஸ்டர்னு கூப்பிடுவோம் வெம்பட்டி சின்னசத்தியம் சார். ஸோ அதனாலேயா என்னன்னு எனக்கு தெரியல, என்னோடய உடம்பில் அந்த இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்தே இருந்ததா அப்படின்னும் தெரியலை. somehow கூச்சிப்புடி got into my life. இப்போ நான் கல்யாணம் ஆகி கலிஃபோர்னியாவில் தான் இருக்கேன். இங்கே வந்து இது வந்து பாதி சென்னை மாதிரி தான். இங்கே நிறைய இண்டியன்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்ட் கலைக்கு, மியூசிக், டான்ஸ் எல்லாத்துக்கும் எவ்ரி வீக்கெண்ட் ஏதான ஒரு ப்ரோக்ராம் நடந்துன்னு தான் இருக்கும் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு போகும்போது ரொம்ப தயக்கமாக இருந்தது. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி இங்கே என்ன பண்ணால் இது புரியும் அப்படின்னு. ஏன்னா அது சென்னை மாதிரி மக்கள் இருந்தாலும் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வர குழந்தைங்க, இந்த டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு வர குழந்தைங்க வந்து அமெரிக்கன் இண்டியன்ஸ். ஸோ அவங்களோட கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க ஸ்கூல் என்வாயரன்மெண்ட்டாக இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அமெரிக்கன்ஸ் அண்ட் இண்டியன்ஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் ஸ்லோவாக கிளாஸஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பல ஏஜ் குரூப்ஸ்லேருந்து வந்தது. சின்ன பசங்க வந்தாங்க ஒரு 5-6 வயசில். அண்ட் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் நாட் லைக் ஹவு வி சி ஹியர். அதனால அப்படியே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் நிறையா கற்றுனேன் அந்த ப்ராசஸில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு ஓல்டர் செட் ஆஃப் டான்சர்ஸ், தட் இஸ் ஓல்டர் செட், அவங்க ஒரு 30-40 வயசு 45 வயசு இருக்கிற ஏஜ் குரூப்பில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. 4-5 பேர் வந்து கேட்டாங்க, நாங்கள் டான்ஸை ரொம்ப நாளாக கற்றுண்டோம் ஆனால் இப்போ விட்டுட்டோம். ஸோ வி வாண்ட் டு ரீஸ்டார்ட்
our journey with you, is it possible அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இவங்களை எப்படி கம்பைன் பண்ணுறது, இவங்களை எப்படி இது பண்ணுறதுங்கிறது தான் என்னோட இதில் ஆரம்பிச்சுது. அது இன்னி வரைக்கும் எனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறைச்சல். ஏன்னா நான் ரொம்ப செலக்டிவாக இருப்பேன் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்னோடய டீச்சர் அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க ஷி ஆல்வேஸ் செட் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ நீ 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா கூட அதை எக்ஸாக்டாக எப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவாக இருந்தது. இப்போ நான் இந்தியாவிலலாம் இருக்கும்போது மார்கழி சமயத்தில் வந்து ஒரு 5:30-6 மணிக்கு எங்களோட ஆசிரியை ஷீலா மேம் வந்து ப்ராக்டிஸ் வைப்பாங்க. காலங்கர்த்தால் எழுந்து ஆடி, அதே மாதிரி நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும்லாம் ப்ராக்டிஸ் போகும். ஸோ இந்தியாவில் வந்து இருக்கும்போது இந்த வெதர் கிளைமேட் அதெல்லாம் ஒரு இஷ்யூவாகவே இருந்தது கிடையாது. வெயில் இல்லை, அப்பப்போ மழை, ஒரு குளிர், பயங்கரமான குளிர் பிரதேசம் அப்படின்ற இடம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்தப்புறம் இந்த கலிஃபோர்னியா வெதர், இந்த வின்டர் காலங்கர்த்தால் 5 மணிக்கு ரொம்பவே குளிரும், நைட்டு 8 மணிக்கு மேலே ரொம்ப குளிரும். ஸோ இந்த இடம், ஒரு டான்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா மாதிரி இங்கே கிடையாது. இங்கே வந்து கீழே நெய்பர்ஸ் இருப்பாங்க, மேலே வந்து வேறு யாரான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் தான் என்னால் ஆட முடியும், ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கே கண்டிப்பாக எனக்கு முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் வந்து கீழேருந்து நெய்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆடின்னு இருப்பேன், ஒரு பர்டிகுலர் டைமில் தான் ஆட முடியும் குளிர்னால. ஸோ 6 மாதம் அப்படி இருக்கும் இங்கே கலிஃபோர்னியாவில். பட் அதுக்கப்புறம் அதுக்கு ஐ ஹேட் டு ஃபைண்ட் அ வே. ஸோ ஒரு பெரிய மேட் மாதிரி, எக்ஸசைஸ் மேட் மாதிரி வாங்கி, ஏன்னா சாக்ஸ் போட்டுட்டு ஆடும்போது சம்டைம்ஸ் தடுக்கும், டான்ஸ் ஆட முடியாது, அது டெஃபினட்டாகவே கஷ்டம்தான். இன்ஃபேக்ட் நான் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நான் ஈஸ்ட் கோஸ்ட் ட்ராவல் பண்ண வேண்டிய சம்டைம்ஸ் ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ அங்கே போயெல்லாம் ஆடும்போது கம்ப்ளீட்டாக ஐ ஹாவ் டு கவர் மை செல்ஃப். நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு, ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு அப்படி ஆட வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் ஒரு when I was met with that kind of a situation, automatically we start adapting as dancers. ஓகே, நம்ம இந்த இதுனா இது வேணும், எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எனக்கு வேண்டியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போது அதெல்லாம் தெரியவே தெரியாது, நாங்கள் மாட்டுக்கு மணிக்கணக்காக பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். பட் வயசாக ஆக ஒரு ஆர்டிஸ்ட்டாக, இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கிளைமேட் விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்னு நான் கற்றுண்டேன். ஏன்னா இந்தியாவில் வந்து 22 வருஷம் இருந்துட்டு இங்கே சடனாக வந்து ஆட ஆரம்பித்தப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த விதத்தில் குழந்தைங்க என்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்க, பெரியவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காரணமாகவே சொன்னதில்லை என்கிட்ட. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ கலிஃபோர்னியா வந்து இஸ் ஃபில்டு வித் இந்தியன் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். நிறைய நாட்டியம், பாட்டு, இந்த ஆராதனைகள், தியாகராஜ ஆராதனைகள், சிவராத்திரி, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது ஐ திங்க் ஐ வாஸ் வெரி லக்கி டு ஃபைண்ட் பே ஏரியா லைக் தட். ஸோ இங்கே ஆர்வமும் ஜாஸ்தி, ஆர்கனைசேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஜாஸ்தி. ஸோ இப்போ என்கிட்ட கற்றுக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அரங்கேற்றம் பண்ணான். இங்கே இந்தியாவில் தான் வந்து நான் பண்ணினேன் அதை. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம்னா, நான் ப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும். அவங்க கொஞ்சம் வயசானவங்க, ஆக்சுவலாக அவங்க சின்ன 12 வயசுலேருந்தெல்லாம் கற்றுக்கல, இப்போ தான் ஒரு ரீசெண்டாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே அவங்களால பண்ணிட முடிஞ்சுது. எவ்ரிடே வருவாங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு நான் கேட்டேன், எதுக்கு உங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் போய் பார்த்தேன் லாஸ்ட் வீக்கு, ஒரு பெரிய டான்ஸர் வந்து ஆடினாங்க. ஸோ எனக்கு ஒரு ஏதானு பண்ணணும்னு, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை ரொம்ப மூவ் பண்ணிடுது. ஸோ எனக்கு ஏதானு ஒன்று பண்ணணும்னு ஐ வாண்ட் டு டூ இட். புரியுறது, எஸ் ட்ரெயின் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் என்னோடய ட்ரைனிங்கை நான் அசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதானு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் சரி அரங்கேற்றம் பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி நாங்கள் அதோட ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இன் ஜென்ரல் த ஸ்கோப் ஆஃப் டான்ஸ் ஃபார் அ டான்ஸர், ஃபார் அன் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து ரொம்பவே ஜாஸ்தி. 3 வேல போகலாம். ஒன்று, அவங்க பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா வேரியஸ் தமிழ் சங்கம்ஸ்,
கவர்மெண்ட் எய்டட் ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஆர் ரன் பை இண்டியன்ஸ் அவங்களோடது, டெம்பிள் ஆர்கனைசேஷன்ஸ், டெம்பிள் அசோசியேஷன்ஸ், தெலுங்கு அசோசியேஷன், தமிழ் அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிற ஆர்ட் என்தூசியாஸ்ட் எல்லாரும் சேர்ந்து வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது ரொம்ப ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன், எப்படி நம்ம டான்ஸ் இங்கே இருக்க போகிறது, யார் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறா அப்படின்னு. பட் மெரிட் பேஸ்ட் அண்ட் இந்த கல்ச்சரை வளர்க்கணுங்கிற என்தூசியாஸ்ட்ஸ் இருக்கிறதுனால, அந்த கம்யூனிட்டிஸ்னால கண்டிப்பாக the scope for dance is a lot in the North Americas and all around the world ன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட வேறு ரீசனுக்காக வந்து டான்ஸ் கற்றுப்பாங்க. என்றைக்குமே சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என் குழந்தைய வந்து எப்படியானோ யூடியூப்பில் நேற்றுக்கு நான் ஒரு டான்ஸு பார்த்தேன், எனக்கு அந்த டான்ஸர் மாதிரி ஆடணும். இன்னொருத்தர் வந்து எனக்கு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, ஆனால் எனக்கு டான்ஸும் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சில பேர் சும்மா ஒரு எய்மே இல்லாமையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க டான்ஸ் பண்ண இந்த சாதகத்தை பண்ண அவங்களோட ஜேர்னி கொஞ்சம் மாறுறது. ஸ்லோலி their experience and relationship with the dance changes. ஒரு இன்சிடெண்ட், அவங்களுக்கு 40 வயசு ஒரு எல்டர், அவங்க என்னோட ஸ்டூடெண்ட். அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இஸ் ஹாப்பினஸ். ஷீ வாண்டட் டு டான்ஸ் பிகாஸ் ஷீ வாண்டட் பீஸ் ஆஃப் மைண்ட். அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் முன்னாடி இருந்தது. அது டான்ஸ் பண்ண அதுலேருந்து அவங்க ஸ்லோவாக வெளில வந்து ஹெல்த்தும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது பிகாஸ் ஆஃப் டான்ஸ் சாதகம். ஸோ இந்த மாதிரி வேறு இண்டிவிஜுவல்ஸ் கம் ஃபார் தேர் ஓன் ரீசன். அண்ட் அந்த விதத்தில் எனக்கு ஏன்னா சின்ன வயசில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இது ஒரு ப்ளே டைம் மாதிரி தான் இருந்தது. எனக்கு பள்ளி முடிச்சுட்டு நான் டான்ஸ் கிளாஸ் போயிடுவேன். எனக்கு விளையாட்டு டைம் கிடையாது, நான் பொம்மையோடு விளையாடினதே கிடையாது. நான் மாட்டுக்கு டான்ஸுக்கு 5.5 வயசுலேருந்து ஆரம்பித்தாச்சு. ஆனால் அது போக அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கும் மாற ஆரம்பிச்சுது. அதில் ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஹெல்த், என்னோடய ஃபிட்னஸ், என்னோட ஸ்டாமினாவாக இருக்கட்டும், என்னோடய ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அது டான்ஸ் வந்து ரொம்பவே என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனி சேலஞ்ச் தட் ஐ ஃபேஸ்ட் இன் மை லைஃப் ஐ வாஸ் ஏபிள் டு ஓவர் கம் வித் டான்ஸ். டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை, ஒரு பணி, ஒரு ப்ரொஃபஷனாக ஆரம்பித்தா கூட அது போக ஒரு ஆனந்தத்தையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஒருத்தருக்கு தரும். அதோட ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நான், என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் டான்ஸை வந்து ஒரு கமர்ஷியலாக கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது நம்மளையும் தாண்டி போயிடும். அது ஒரு கம்யூனிட்டியை சேர்க்கும். அது ஒருத்தருக்கு இல்லை, அது பல பேருக்கு நல்லது கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு டான்ஸ் என் லைஃப்குள்ளே வந்ததை ரொம்ப ஒரு லக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அது என்றைக்குமே எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன். நாம் அர்ச்சனா ராஜாவை மேலும் பல உலகளவில் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நீங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி அவரை பாராட்டுவது தெரிகிறது. இவரை போன்ற பல நடனமணிகள் உலகெங்கும் பல நாடுகளிலே நம்முடைய தமிழருடைய நடனக்கலையை வளர்த்து வருகிறார்கள். பல மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பாராட்டுகின்றோம். உலகம் என்பது ஒரு மிகப்பெரிய நாடக மேடை. அதில் நாமெல்லாம் நடிகர்கள் என்றார் சொன்னார்கள். நாடகமே உலகம் தானே. உலகம் முழுவதும் நாடகத்தை கொண்டு சேர்க்க முடியுமா? முடியும். இதை நிரூபித்தவர் தான் பார்த்தா சங்கரா அவர்கள். கனடா நாட்டில் இருக்கின்றார்கள். அவருடைய நாடகம் கனடா நாட்டில் மிக புகழ்பெற்ற தமிழ் நாடகம். பல நாடகங்களை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம் அப்படின்ற ஒரு நாடகம். அது அவங்களுடைய மிகப்பெரிய கலைக்குழு மிசிசாகா, அவர் இருக்கிற இடத்தோட பேரை தான் வச்சுருக்காரு. மிசிசாகா கலைக்குழுடைய ஒரு அருமையான ஒரு நாடகம் இன்று கனடா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் மிக பெரும் புகழ் பெற்றுள்ளது. அந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லியம் பேட்டர்சன் ஒருத்தர், அவர் அந்த காலத்தில் அத்திப்பட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம அத்திப்பட்டு தான், அங்கே பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்தார். அவருடைய டைரிங்க, அந்த டைரி அவருடைய பேரனா கொள்ளு பேரனா அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அவருக்கு கிடச்சிது. அந்த டைரியில் இருக்கிற சில சம்பவங்களை வைத்து
அவருடைய பேரன் வந்து அத்திப்பட்டுக்கே வராருங்க இந்தியாவுக்கு. இதை வச்சு ஒரு அருமையான ஒரு ட்ராமா பண்ணியிருக்கார். அந்த ட்ராமாவினுடைய ஒரு ப்ரீமியர் மட்டும் இப்போ பார்க்கலாம். யாரு சின்ராசா? சாரி காமெடியன் மகேஷ் ராசாங்களா? எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இந்த 15ஆம் தேதி நம்ம ஊரில் திருவிழா வருதுல்ல, அங்கே நம்ம சூர்யா அண்ணனோட பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஷூட்டிங்கு. அங்கேருந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் ஒரு எழுத்து கட்டாயம் வரேன்னு. அட்ரஸ் அக்கா, அடுத்த படம் சூர்யாவோட சின்ராசு மகேஷ் ராஜாவா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேகமா முன்னேறி இப்போ 3வது படம் சூர்யாவோட நடிக்கிறேன். ஒரு 6 மாசம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தமிழ் பாலம் உங்களுக்கு மிக பெரும் விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த தமிழ் பாலம் அதாவது ஒரே ஒரு இடத்துல வெளிநாடு அயல்நாடு வாழ்கின்ற தமிழர்கள் அவர்களுடைய இந்திய கலை பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் பறைசாற்றும் விதமாக சில இயலிசை நாடகமும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சாதனையாளர்லாம் இருக்காங்க. அவர்களுடைய சாதனைகளை உலகம் எங்கும் கொண்டு சேர்க்கின்றது தான் தமிழ் பாலம். நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி, அந்த மின்னஞ்சலில் அந்த நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகளை எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியர் ஃபார்மேட்டில் அந்த வீடியோ பதிவுகளை அழகாக அனுப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுவீர்கள். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்களுடைய கனிவான பார்வை பாராட்டுகளோடு. நன்றி, வணக்கம்.